அழகா நான் விஎஸ் பேசுகிறேன். நீ நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டீமன் அசென்ஷன் சொல்லக்கூடிய சீரிஸ் உடைய எபிசோட் 13 தான் நீ நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பிறகு நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக இந்த வீடியோவும் பிரமாதமாக இருக்க போது முடிஞ்சளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்க. என்னடா டெய்லி ஒரு எபிசோட் போடுங்கிறியே, ரெண்டா போடுன்னு சொல்லிங்கிறீங்க. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இந்த சீரிஸ் முடிய போகிற கட்டம் வந்தாச்சு. சொல்லப்போனால் இன்னும் ஒரு 3 எபிசோடு தான். அந்த 3 எபிசோடு வந்து இன்னும் ரிலீஸ் ஆகல. ஆக்சுவலி இது ஒரு ஆன்கோயிங் அனிமேன்றதுனால இது வார தான் ரிலீஸ் ஆகுன்றது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா வந்து அடுத்த எபிசோடு எல்லாமே வாரம் ரிலீஸ் ஆயிடும். கண்டிப்பா நானும் அப்பவே எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். அதுக்குன்னு ஃபீல் பண்ணதுக்கு என்னடா இது முடிஞ்சு போச்சு வெறும் ஒன்று தான் போட்டு எங்களை உயிரெடுக்கிறான்னு. கண்டிப்பா அடுத்தது ஒரு நல்ல அனிமே வரப்போகுது. அந்த அனிமேவும் பார்த்து என்ஜாய் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா என்னோட பெஸ்ட் கொடுத்து நான் போடுறேன். இன்னமும் நிறைய சீரிஸ் நான் போறதுக்காக வெயிட் பண்றேன். பட் ஆனா நீங்க தான் பார்க்க மாட்டீங்க, கமெண்ட்டும் பண்ண மாட்டீங்க, லைக்கும் அந்த அளவுக்கு போட மாட்டீங்க. அதனால நான் ரொம்ப டிமோட்டிவேட் ஆகிறேன். முடிஞ்சளவுக்கு அதெல்லாம் பண்ணீங்கன்னா தான் நல்லா இருக்கும். கண்டிப்பா அடுத்து ஒரு நல்ல அனிமே போடுறேன். அந்த ஒரு அனிமேக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்க, சம்பந்தோட கால் போலாமா? இப்போ நம்ம ஜாலனும் அப்புறம் அவங்களுடைய சீனியர் சிஸ்டரும் அந்த இடத்துல இருந்து போயிட்டு இருக்காங்க. என்ன ரொம்ப டயர்ட் ஆயிட்டே? என்ன இல்ல மாஸ்டர், நீங்க என்ன ரொம்பவும் நல்லா தான் பாத்துக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு எந்த வகையிலும் நான் பெருசா உதவி பண்ணலாத மாதிரி எனக்கு தோணுது. இந்த இன்வெஸ்டிகேஷன் ரொம்பவும் முக்கியம்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். சரி, ஓகே, பதட்டமாவாத, கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம். என்னவோ மேலே எனக்கு அக்கறை இருக்கு. சரியா, இந்த ஒரு நாள் இந்த இடத்துல தங்கிட்டு போவோம் அப்படின்னு அவங்க தரையிறங்கின பிறகு ஒரு இடத்துல ஃபயர் எல்லாம் வச்சு கொஞ்ச நேரமாச்சு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவங்க நல்லாவே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க திடீர்னு பார்த்தா சிஸ்டர் பேங்கும் என்னமோ பார்த்து ஷாக் ஆகுறாங்க. தயாராரு, நம்மள யாரும் சுத்தி வளைச்ச மாதிரி எனக்கு தோணுது. கண்டிப்பா அந்த போன் கார்பஸா இருக்கணும். அது ரொம்ப இன்டெலிஜென்ஸ் ஆனதுங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? அடுத்த செகண்ட் பார்த்தா நம்ம ஹீரோவுடைய ஆன்டோ சொல்லிருப்பாங்க, இந்த மான்சர் கிட்ட மட்டும் கொஞ்சம் உஷாரா இருன்னு. அந்த மான்சரே பார்த்தா அதுக்கப்புறம் இவங்களை அழிக்கிறதுக்காக வந்திருக்கு. இதுங்களை கண்டாலே பிடிக்கல, இதுங்களை முதல்ல அழிக்கணும், விட மாட்டேன் அப்படின்னு பறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ஐஸ் பவரை பயன்படுத்தி அட்டாக் பண்ண. அட கடவுளே, இதுக்கு மட்டும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அதுங்களுக்கு பின்னாடி இருக்கிற பாறையை அட்டாக் பண்ணுவோம். திடீர்னு பார்த்தா அதுக்குள்ள இருந்து இதுகளுக்கெல்லாம் ஒரு பாச மாதிரி இருக்கிறதும் வந்துச்சு வெளியே. அது உணர்ப்புக்கு ஆர்டர் கொடுக்குறதுல சின்ன இந்த போன் ஜாம்பிஸ் எல்லாமே இவங்களை அட்டாக் பண்ண ரெடியா இருக்குங்க. அதுதான் கோஸ்ட் ஜெனரல் கேடு. அதுக்கப்புறம் இன்னமும் நிறைய மான்சர்ஸ் அவங்களை அட்டாக் பண்ண வருதுங்க கிட்ட. இவங்களால முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாத்தையுமே ஐஸ் பவர் பயன்படுத்தி அது எல்லாமே வர விடாம தடுத்துட்டு இருக்க. மாஸ்டர், ரொம்ப நேரத்துக்கு இது மாதிரி நம்மளால சமாளிக்க முடியுமா? சமாளிக்க முடியாதான். எங்க பாரு கவனி, இதுதான் உனக்கான ஒரு வாய்ப்பு. இந்த இடத்த விட்டு நீ தப்பிச்சு போ, நான் சமாளிக்கிறேன். அவுட்டர் சர்க்கிள்ல இதை விடவோ கம்மியான ரேஞ்சில் மான்சர்ஸ் எல்லாம் இருக்கும். நீ அதுல எதனா உனக்கு அடிமையா மாதிரி இந்த இடத்த விட்டு கிளம்பிடு. இல்ல நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், வாய மூடு, இந்த இடத்த விட்டு போ, சொல்றது செய், என் மேல நம்பிக்கை வை. அப்படி பண்ணினா தான் நான் உனக்கு கத்து கொடுத்ததே முறையாகும். சரி, ஓகேன்ற மாதிரி சொல்லவும் திடீர்னு பார்த்தா அவன் மாதிரி அட்டாக் வருது. அது ஜெனரல் டேரக்ட் அட்டாக் பண்ண வந்துருச்சு. அதுக்கப்புறம் அது எல்லாமே தடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் அட்டாக் பண்ண வரா. தப்பிச்சு போன்ற மாதிரி அவன் சொல்ல வேற வழி இல்லாம அந்த இடத்த விட்டு அவளை தப்பிக்கிறா. அப்ப அவ போகும்போது அவளை ஃபாலோ பண்ணி அட்டாக் பண்ணதுக்காக இன்னொன்னு போகிறது பார்க்க இவ இதை நோட்டீஸ் பண்ணிட்டு அதையும் அடிச்சு போட. பட் இருந்தாலுமே அது புத்திசாலித்தனமா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு அவளை அட்டாக் பண்ணதுக்காக அவளுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகுது. இன்னொரு பக்கம் மிச்சம் எல்லாமே சமாளிச்சுட்டு இருக்கா பாவம். அவன் ஹீரோ அதுக்கப்புறம் இருக்கிற இடத்த காமிக்க அவன் போகும்போது அவனுக்கு அந்த மேல வந்து மிகப்பெரிய மான்ஸ்டர் இருக்குன்றது விஷயம் தெரியாது. அட கடவுளை, என்னால இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான எனர்ஜியை உணர முடியுது. ஆனா எந்த இடத்துல இருக்காது. திடீர்னு பார்த்தா ஹீரோக்கு பின்னாடி சவுண்டுக்காக அது பார்த்தா கண் முடிச்சிருச்சு. ஸ்கார்பியோவா? அதுக்கப்புறம் ஹீரோ மறைஞ்சுக்கிறான். இது கண்டிப்பா ஃபெர்சிகேட் போன் ஸ்கார்பியன் தான் இருக்கணும். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அது இருக்கிற பொசிஷன் வச்சு பார்க்கும்போது அது கண்டிப்பா தன்னை தானே ரெக்கவர் பண்ணிருக்கணும். இதுதான் எனக்கான நல்ல வாய்ப்பு. இதை பயன்படுத்தி அதை என்னுடைய ஸ்லேவா மாத்ததுக்கு ட்ரை பண்றேன். அதுக்கப்புறம் இப்போ காம்பஸ் ஒரு முறை பாத்துக்கிறான். இது நல்ல டைம் தான். கொலசாபி மேல நம்பிக்கை வச்சு இதை எப்படியாச்சும் இதை பண்ணி முடிக்கணும், விட மாட்டேன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோ நிறைய பேப்பர்ஸை அதுக்கு மேல போட, ஆனா அது மேல பட்ட அடுத்த செகண்ட் அது எல்லாமே கரைஞ்சிடுது. அட கடவுளே, ஒர்க் ஆகல. அதுக்கப்புறம் அது அட்டாக் பண்ணதுல ஹீரோ தப்பிச்சிருவான். திரும்பவும் ஹீரோ அட்டாக் பண்ணதுக்காக வேகமா வரும். ஹீரோ தப்பிச்சு போகும். அதுவும் பார்த்தா பத்ததுக்கு நிறைய ஃபயர் பவர் எல்லாம் வச்சுட்டு இருக்கு போல. அது ஒரு இடத்துல ஹீரோ நோக்கி தன்னுடைய கொடுக்க பயன்படுத்தி அட்டாக் பண்ணதுக்காக போக ஹீரோ ஷீல்டு வச்சு தடுக்கிறான். இருந்தாலுமே அதிகப்படினு புஷ் கொடுத்துல ஹீரோ போய் விட இன்னும் ஒரு அடி கொடுத்திருந்தா அவ்வளவுதான் என் கதை. எனக்கு டைம் இருக்கு. அதோடைய பாய்சன்லயே நான் மாட்டக்கூடாது. அதோடைய பாய்சன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு ஹீரோ அதுக்கப்புறம் கிட்ட வரது பார்த்துட்டு மேல தப்பிச்சு போறான். அப்ப அதுவும் அட்டாக் பண்றதுல ஹீரோ ஒன்னு பக்கம் அட்டாக் பண்ண ஒரு இடத்துல அது திரும்ப போது பார்த்தா சைட்ல அதுக்கு அடிபட்டு அவன் நோட்டீஸ் பண்றான். அதுக்கப்புறம் அடிப்பட்ட இடத்துல திரும்ப அட்டாக் பண்றதுல அது கதறுது. ஹீரோ இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி இன்னும் அதிகப்படியான அட்டாக் அது மேல பண்றதுல ரொம்ப சோர்ந்து போயிடுது. பட் இருந்தாலுமே அதோட ஷெல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கனால ஹீரோ யோசிக்கிறான். ஒரு கட்டத்துல ஹீரோ கீழே இறங்கி அது கூட சண்டை போடும்போது தன்னுடைய செயினை வச்சு அதை ஃபுல்லாவே லாக் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அதை வந்து தன்னுடைய ஸ்லேவா மாத்ததுக்கான எல்லா விதமான சடங்கையும் ஆரம்பிக்கிறான். ஹீரோ சீக்கிரம் பண்ணும், இல்லைன்னா இது கட்டுப்பாட்டு இறந்துடும். அதுக்கப்புறம் ஹீரோ ஆரம்பிக்கும் போது இதோடைய சென்ஸ் ரொம்ப பலமா இருக்கு. ஸ்பிரிட் கம்யூனிகேஷன் சென்சேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. இதனால நான் இன்னும் ஸ்ட்ராங்கா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை கட்டுப்படுத்தலாம் பார்க்க அது ஆக்ரோஷமா நடந்தது இன்னொரு பக்கம். அதுக்கப்புறம் ஹீரோ இன்னொரு விஷயத்தை பயன்படுத்துறான். அதுல இருந்து வெளிப்படுற அந்த புகையினால அதை ஸ்மெல் பண்ண உடனே கொஞ்சம் அப்படியே மயக்க நிலைமைக்கு மாறுது. இது ஒர்க் ஆகுது. எனக்கு டைம் கொஞ்சம் கொடுக்குது. இருக்கிற டைமை விடக்கூடாதுன்ற மாதிரி ஹீரோ இன்னமும் அதை பயன்படுத்த ஒரு இடத்துல பார்த்தா எவன்டா இவ குறுகல வந்த மாதிரி அந்த ரேட் டேமனுடைய பவர் இருந்துச்சுல அது எல்லாமே இப்போ ஹீரோவை விட்டு வெளியே வருது. இப்போ அந்த பவர் பார்த்தா அந்த மான்ஸ்டருக்குள்ள போக ஆரம்பிக்குது. எது அதுக்குள்ள போயிட்டு இருக்கு, கையை கூட எடுக்க முடியல, பயங்கரமா மாட்டிச்சு கையை அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்க. அந்த பவர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாடிக்குள்ள போறதுல அது இப்போ ஹீரோவுடைய சொல் பேச்சு கேட்கிற மாதிரி கட்டுப்பாட்டுக்கு வர ஆரம்பிக்குது. பட் இருந்தாலுமே ஏற்ப இருந்ததை விட ரொம்ப பவர்ஃபுல்லா அது மாறிடுது. அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருந்த அந்த ஒட்டுமொத்த பவர் எல்லாமே வெளியே வந்துட்டு மிகப்பெரிய பவர்ஃபுல்லா மாறி அதுக்கப்புறம் அந்த ஸ்கார்பியோவுடைய பவரும் அப்படியே ஒட்டுமொத்தம் வெளியே வருது. ஒரு ஆன்மா கணக்கு தான் அந்த ஸ்பிரிட்டும் இந்த டீமனோட ஸ்பிரிட்டும் ஒன்னா சேர்ந்து இப்போ இந்த ஸ்கார்பியோ டீமன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா மாறி இப்போ ஹீரோக்கு முழு அடிமையா
மாறிடுச்சு. ஹீரோ இருந்தாலுமே விட்டு கொடுக்கல. தொடர்ச்சி என்னமோ அதுக்கு அழுத்தத்தை கொடுக்குறான். என் கூட வந்துரு அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா ஹீரோவும் திரும்ப வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டான். திரும்ப இதே இடமா லாஸ்ட் டைம் வந்தது கட்டில இது ரொம்ப பெருசா இருக்க இடம். இப்போ அப்புறம் பார்த்தா பக்கத்துல இந்த போன் ஸ்கார்பியோ ஒன்று இருக்கு. ஹீரோ பார்த்துட்டு பதட்டமாயிடும், இது என்னடா பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா அது ஹீரோவிட பாசமானது இப்போ அது ஹீரோக்கு செல்ல பிராணியா மாறிடுது. ஹீரோ உணர்றான். அப்போ இது எனக்கு அடிமையானதுனால என்னுடைய சேர்ந்து இந்த இடத்துக்கு இதுவும் வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல இதை வச்சு நிறைய பிராக்டிஸ் பண்ணலாமே அப்படின்னு ஹீரோ அதுக்கப்புறம் அதுக்கு நிறைய ட்ரைனிங்கை கொடுத்து அது கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ஸ்கார்பியோவும் சும்மா சொல்ல முடியாதுங்க, இருக்கிறதுல ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க மாதிரி போட்டு அடிச்சு தம்சம் பண்ணுது. பட் ஹீரோ இருந்தாலுமே ரொம்பவும் ஸ்பீடா இருக்கிறதுனால அதுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் கம்மியா இருக்கு. ஹீரோ திரும்பி அட்டாக் பண்றதுல அது தடுமாறுது, தடுக்க முடியாம கவலைப்படாத, லேசா தான் அட்டாக் பண்ணிருக்க, வலிக்காது, உனக்கு எதுவும் ஆகாது. அப்புறம் அதாவது மேல அடிபட்டு ஹீரோ பாக்குறான். அட கடவுளே, உனக்கு அடிபட்டு இது குணப்படுத்தணும் அப்படின்னு ஹீரோ ட்ரை பண்ணணுமே ஃபுல்லா ரெக்கவர் பண்ண முடியாது. ஹீல் பண்றதுக்கு வேற வழி இருக்கு. இன்னும் வெளியே போனா கரெக்டா இருக்கும். எப்படி போறதுன்னு தெரியல. உனக்கு எதனா ஐடியா இருக்கு? உங்ககிட்ட போய் நான் போய் கேட்கற மாதிரி இப்பதான் நீ புதுசா அறிவே வாங்கிட்டு வந்திருக்கேன் என்கிட்ட இருந்து. நீ கவலைப்படாத, நான் கொடுக்குற ஐடியாவை மட்டும் நீ கரெக்டா ஃபாலோ பண்ணி அப்படியே பண்ணு, போதாது வா ட்ரைனிங் இன்னும் கண்டினியூ பண்ணு சொல்லிட்டு அவங்க ட்ரைனிங் பண்றதுல அதுக்கப்புறம் திரும்பவும் ஹீரோ அந்த இடத்த விட்டு வெளியே வந்த பிறகு இந்த ஸ்கார்பியோ வச்சு நிறைய மாஞ்சரை போட்டு தள்ளிட்டு அதோடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாத்தையுமே இந்த ஸ்கார்பியோ அப்சர்வ் பண்ணுது. இதனாலேயே அதுக்கு அடிப்பட்ட இடமும் நல்லாவே குணமாயிடுது. இது ஒரு நல்ல விஷயம் தான். இதுக்கப்புறம் இது எனக்கு ஒரு பெட்டா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு அது என்னமோ பார்க்க ஹீரோவும் அட கடவுளே இன்னொன்னு இருக்க இந்த இடத்துல வாப்பான்ற மாதிரி அதுக்கப்புறம் அதை கூட்டு போக அப்புறம் பார்த்தா கருமேகத்துல இருந்து ஏதோ ஒரு பக்கம் வெளியே வரது பார்த்துட்டு லெவிட்டேஷன் டெக்னிக் யாரை பயன்படுத்தி வருவா அப்படின்ற மாதிரி ஹீரோ பாக்குறான். கொஞ்சம் உஷாராரு. இது லம்பால என்ன அவங்க ரொம்ப பிரச்சனைல இருந்து தப்பிச்சு வர மாதிரி வராங்க. அவங்க கூட இருந்தது சிஸ்டர் பேங்குங்க ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தா பின்னாடியே அந்த போன் கிராஸ்பஸும் இவங்களை அட்டாக் பண்ணதுக்காக வரது பார்த்துட்டு ஹீரோவும் ஷாக்கா வரான். என்னது இதையே துரத்திட்டு வராங்க. இவங்களால முடிஞ்ச அளவுக்கு அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சு அட்டாக் பண்ண பார்க்க அது இருந்தாலுமே அசால்ட்டா தப்பிக்குது. அது ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்குது. உடனே நம்ம ஸ்கார்பியோவும் ஹெல்ப் பண்ணதுக்காக தயாராகிறான். என்ன மாதிரியே அழகான பொண்ணு பார்த்தா விட்றாத, அவங்க உடனடியே ஹெல்ப் பண்ண ஆறு வந்தது போலி உனக்கும் இல்ல அந்த பையன் உனக்கு கொல்லணும்னு சொல்லிட்டு அலாரம் அடிக்குதா மாண்டேக்குள்ள. ஆனா இருந்தாலுமே அது ஒன்னை விட ரொம்பவும் ஹையஸ்ட் ரேங்க். அதனால நீ கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். டேரக்டா அட்டாக் பண்ணா வேலைக்கு ஆகாது. ஆனா இருந்தாலுமே அது ரொம்ப நெருங்கி தான் இருக்கு ஜாலியா கிட்ட. நான் சீக்கிரம் உங்களை காப்பாத்தி ஆகணும். காப்பாத்தலாமே வேணவா. ஆனா மாஸ்டர் பேங்க் தான் சொன்னாங்க கண்டிப்பா சொல்லுவாங்க உன்னுடைய உதவியில எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லப்பா, அவன் வேலை என்னமோ நீ அதை போய் மூடிட்டு பாரு, எங்க விஷயத்துல நீ ஏன் தலையிடுற அப்படின்னு சொல்லி எனக்கு கத்தி விடுவாங்க. அந்த திட்டெல்லாம் யார் வாங்குறது? உதவியா எங்களுக்கா? டாய் நீ என்ன ஹீரோவா பிளே பண்ணலான்னு பாக்குறேன் இந்த கதையில? அதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி அவங்க மிரட்ட. இதுதான் நடக்கும் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இருந்தாலுமே அவங்களுக்கு தானே ஹெல்ப் பண்ணக்கூடாது. என்ன சைட் அடிக்கிற இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணா அந்த போன் கார்பஸ் தன்னுடைய ஸ்பீரை அவன் மேல அட்டாக் பண்ணதுல அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி அசால்ட்டா இவர் அடிக்குது. இவ கீழே வர போற சமயத்துல ஹீரோவும் நீ இங்கேரா நான் கூப்பிடும்போது வந்து அட்டாக் பண்ணுன அப்படின்ற மாதிரி அந்த ஸ்கார்பியோ கிட்ட சொல்லிட்டு அவளை காப்பாத்துறதுக்காக போறான். அந்த பேரை வேலை திரும்பி அட்டாக் பண்ணது வர ஹீரோ ஒரு வழியா பிடிச்சி காப்பாத்திடுவோம். பிரதர் பாய் நீங்க என்ன பண்றீங்க? ஆமாமா நான் இந்த சைடு தான் வந்தேன். ஆமா உங்க கூட இருந்தாங்களே சீனியர் சிஸ்டர் அவங்க என்ன அவங்களுக்கு என்ன ஆச்சு காணுமே அவங்கள? அதுவா எங்களுக்கு போன் கார்பஸ் எல்லாமே ஒரு இடத்துல சூத்து போட்டுச்சுங்க. அந்த இடத்துல அதோடைய கோஸ்ட் ஜெனரல் ஒன்று இருந்துச்சு. அதை சமாளிக்கிறேன்னு அவங்க என்ன இந்த இடத்த விட்டு தப்பி சொல்லி வர சொல்லிட்டாங்க. அதனால அவங்க மட்டும் அந்த இடத்துல சமாளிச்சுட்டு இருக்காங்க. என்னால எதுவுமே பண்ண முடியல. நான் மட்டும் தப்பிச்சு வர வகையில் பார்த்தா பின்னாடி ஒன்று என்ன துரத்தின்னு வந்துச்சு. எனக்கு புரியல அவங்க உயிரோட இருப்பாங்களேன்னு தெரியல. எனக்கு வர பயமா இருக்கு. வரீங்களா எப்படியாச்சும் அவங்களை போய் உதவி பண்ணலாம். அப்புறம் அவளை காயப்பட்ட எடுத்து அவன் ஹீல் பண்ணிடுறா. அந்த போன் கார்பஸ் அதுக்கப்புறம் இவங்க கிட்ட அட்டாக் பண்ணதுக்காக வருது. நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் இதை அப்படின்னு ஹீரோ அவனை பக்கம் தயாரா இருக்கான். ஹீரோ ஃபயரை வச்சு அட்டாக் பண்ணலாம். அது இன்னொரு ட்ரிக்கை பயன்படுத்தி சைட்ல வச்சு அட்டாக் பண்ணதுக்காக ஹீரோ ட்ரிபிள் ஷீல்டை பயன்படுத்தி தடுக்கிறான். அது இருந்தாலுமே ஒரு கடத்துல அதுவும் உடஞ்சிருது. ஹீரோ கடுப்பாயிட்டு ஒரு அடியே தன்னுடைய பவர் ஒட்டுமொத்தமா அந்த ஷீல்டு இருந்து வெளிப்படுத்துதுல அப்படியே அந்த ஸ்பியர் காலி ஆயிடுது. ஹீரோடைய பவர் தனக்காக காப்பாத்துறது இதெல்லாம் பார்த்துட்டு இவளுக்கு உண்மையிலேயே அவன் மேல இம்ப்ரெஸ் ஆயிடுறா. எலிஷியனு கிரியேட் பண்ணது பத்தத்துக்கு டெலிபோர்ட்டியை பயன்படுத்துதான். இது கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கும் போல. அதுக்கப்புறம் ஹீரோ ஃபயர் பயன்படுத்தி அட்டாக் பண்ணா அது கிட்ட ஹீரோ கிட்ட வருது அட்டாக் பண்ணதுக்காக. ஹீரோ தன்னுடைய காம்பேட் டெக்னிக்கை பயன்படுத்தி அட்டாக் பண்ணலான்னு பார்க்க இருந்தாலுமே அது ஆசால்ட்டா அதை தடுத்துட்டு ஒரு அடியா கத்துது பாரு. இன்னைக்கு என் கையில தானே உங்களை சாவுன்ற மாதிரி. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிருந்தா ரொம்ப பிடிச்சிருந்தாலே கப்பட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகான் ஆல்ல சொங்க அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோ நம்ம நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கப்புறம் அடுத்த வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அந்த மாதிரி ரிலீஸ் ஆகும். கண்டிப்பா அன்னைக்கு இந்த வீடியோவோட கண்டினியூஷனை பார்ப்போம். அதனால அது வரைக்கும் கொஞ்சம் காத்துன்னு இருங்க. இது ஒரு ஆன்கோயிங் கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். தேவையில்லாம கமெண்ட்ல வந்து கேட்கறவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றேன்னா எனக்கு தெரியாது. அதனால வீடியோ முழுமையா பார்த்தவங்களுக்கு நான் சொன்ன விஷயம் நல்லாவே புரிஞ்சிருக்கும். சரிங்க சமத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.